உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை மூலமாய் இந்த நாளில் இந்த யூடியூப் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த ஒரு சந்தோஷம். இந்த நாளின் செய்திக்காக கண்ணில் மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்கா நன்றி உள்ளத்தோடு சோத்துரிக்கிறேன். இந்த அருமையான இந்த காலை வேளையில் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. இந்த மனமகிழ்ச்சியான ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீர் எங்களோடு கூட பேசுங்க. எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை தாங்க அப்பா. பிரயோஜனமானவர்களை ஒன்றையும் மறைக்காமல் எல்லாவற்றையும் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவன் சற்றே எங்களோடு பேசும். நாங்கள் எல்லாரும் கேட்கிறோம். எங்களுடைய மனக்கண்களை திறந்தள்ளும். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் வேதத்தில் காண என் கண்களை திறந்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கடந்த நாட்களில் சில வாரங்களாக நாம் பேரபிள்ஸ், உவமைகளை குறித்து நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். அப்படி படிக்கிற சமயத்தில் போன வாரத்தில் நல்ல சமாரியன் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்டோரி, இயேசுநாதர் சொல்லுகிற அந்த உவமையை குறித்து நாம் பார்த்தோம். அந்த நல்ல சமாரியன் கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் ஒரு நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு இயேசு, நீ சத்தியவேதத்தில் என்ன படித்திருக்கிறாய்? நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது என்று அவனை மறு கேள்வி கேட்கிறார். அதற்கு அவன் சொல்லுகிறான், 10 கற்பனைகளை சொல்லுகிறான். உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவாயாக. உன்னையே நேசிக்கிறது போல பிறனிடத்தில் அன்பாய் இருப்பாயாக அப்படின்னு சொல்லுது. இயேசு அதற்கு சொன்னார், நிதானமாய் நீ பதில் சொன்னாய், ரொம்ப கரெக்டாக நீ பதில் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதையே செய், அப்பொழுது நீ பிழைப்பாய் என்று சொன்னான். இதை செய்தாதான் நீ பிழைப்ப. அதற்கு அவன் சொன்னான், நான் ஏற்கனவே நீதிமானாக இருக்கிறேன். தன்னை நீதிமானாய் காண்பிப்பதற்காக நான் இதை ஏன் செய்ய வேண்டும்? எனக்கு பிறன் யார்? யாருக்கு நான் செய்ய வேண்டும்? எனக்கு அயலகத்தான் யார்? என்னை போல யார் இருக்கிறான் அப்படின்னு அவன் கேட்கும்போது, இயேசு இந்த நல்ல சமாரியனுடைய ஸ்டோரியை கர்த்தராக இயேசு சொல்லுகிறார். என்ன ஸ்டோரி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனம் 30ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். இங்கிலீஷை பார்க்கலாம். Then Jesus answered and said, A certain man went down from Jerusalem to Jericho, and fell among thieves, who stripped him of his clothing, wounded him, and departed, leaving him half dead. இயேசு அந்த கதையை சொல்றார். ஒரு குறிப்பிட்ட மனுஷன் ஒரு நாள் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு அவன் புறப்பட்டு போகையில் கள்ளர் கையில் மாட்டிக்கொண்டான். கள்ளர்கான திருடன் கையில் மாட்டிக்கொண்டான். அவர்கள் என்ன பண்ணாங்களாம், அவனுடைய எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு, துணியை கூட, வஸ்திரங்களை கூட உரிந்து கொண்டு அவனை அடித்து சின்ன பின்னமாக்கி குற்றுயிராக, இங்கிலீஷ் வந்து ஆஃப் டெட், பாதி உயிர் இருக்குது, அவனை விட்டுட்டு தரையில் விட்டுட்டு போகிறாங்க. தரையில் கீழே ரோட்டில் விழுந்திருக்கான். அவனை காப்பாற்ற யாரும் இல்லை. ஒரு சமயம் கொஞ்சம் உயிருக்குனால உதவி செய்யுங்க கத்தி கொண்டு இருக்கலாம், அழுது கொண்டிருக்கலாம். இவன் தன்னையே காப்பாற்றி கொள்ள முடியாது. ஆஃப் டெட்னே சொல்லுது குற்றுயிர் தமிழில், ஆனால் இங்கிலீஷில் ஆஃப் டெட். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவுடைய வாழ்க்கையே இப்படி தான் இருக்குது. ஆஃப் டெட் வாழ்க்கை. சாத்தான் இடத்துல அல்லது திருடர் கையில் மாட்டிக்கொண்டதால பாதி உயிர் போயிடுச்சு. பிழைக்கிறதா சாவுறதா, முன்னேறுதா இல்லை கீழே விழுந்துருதா, இப்படின்னு தான் அநேகர் இருக்கிறாங்க. இந்த நோவு சுகமாகுமா சுகமாவாதா, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, சுகம் அடைவேனா இல்லையா, பிழைப்பனா சாவேனா, ஆஃப் டெட். எனக்கு அன்பானோல, இந்த நேரத்தில் இதுதான் சாத்தான் செய்கிற ஒரு பெரிய தந்திரம். குற்றுயிராக விட்டுட்டு போயிட்டானா, துணியெல்லாம் வரைஞ்சிருந்தா, என்ன பாஸ்டர் திருடன் கையில் அவன் மாட்டிக்கினான்னு சொல்லுது, நீங்கள் வந்து சாத்தான் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ஸ்டோரியை நான் அப்படியே இன்னும் கொஞ்சம் சொல்கிறேங்க. அந்த நேரத்தில் அவன் கீழே விழுந்து இருக்கிறான். ஒரு ஆசாரி அந்த பக்கத்தில் வந்தானா, அவன் பார்த்துட்டு அப்படியே அவனை விட்டுட்டு போயிட்டானா. அவன் அழுது கொண்டிருக்கான். ஒரு லேவியன் வந்தானா, அவனும் அவனை பார்த்துட்டு ஒன்று உதவி செய்யாமல் போயிட்டானா. அதுக்கு பிற்பாடு ஒரு சமாரியன் வருகிறான். சமாரியன்னாக்கா
அந்நிய ஜாதியான், ஒரு லோ காஸ்ட் ஒரு மனுஷன், அவன் வந்து இவனை காப்பாற்றினதாக சொல்லுது. இதுதான் ஜீசஸ் சொல்கிற ஸ்டோரி. நெக்ஸ்ட் இயேசுநாதர் கேட்குறார், இவங்க 3 பேர் வந்தாங்க, ஒருத்தனும் 2 பேரும் அவனை காப்பாற்றலை, ஒருத்தன் மாற்றம் அவனை காப்பாற்றினான், உதவி செய்தான். இவர்களில் யார் அவனுக்கு உதவி செய்தான்னு கேட்டான். அதுக்கு சமாரியன் அப்படின்னு அவன் சொல்லுகிற சமயத்தில் அவன் தான் உனக்கு பிறன் என்று சொல்லி, நீயும் போய் அப்படியே செய்யின்னு சொன்னார் இயேசுநாதர். யாரும் உனக்கு உதவி செய்வாங்கன்னு நினைக்காத, நீ போய் உனக்கு முன்பின் தெரியாதவனுக்கு நீ உதவி செய்யின்னு சொன்னார். இந்த ஸ்டோரி இப்படி முடியுது. சரி, இப்போ மீண்டும் 30ஆம் வசனத்தை தமிழ்லையும் இங்கிலீஷையும் பார்க்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். இங்கிலீஷை பாருங்க. Then Jesus answered and said, A certain man went down from Jerusalem to Jericho and fell among thieves who stripped him of his clothing, wounded him and departed, leaving him half dead. Okay, இப்போ கீழே விழுந்துட்டு இருக்கான் அந்த மனுஷன். திருடருங்க கையில் மாட்டிக்கினா அடின்னு அடித்து துணியெல்லாம் எடுத்துக்கினாங்க அப்படின்னா. இந்த திருடன் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் ஆழமாக நம்ம இதெல்லாம் போன வாரம் நம்ம பார்க்கல. திருடன் வரும்போது 2 விஷயம் உனக்கு எனக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஒன்று, ஃபஸ்ட்டு உண்மையான திருடன் யார் ஒருத்தன் காத்து கொண்டிருக்கான், நம்மளுடைய எல்லா க்ளோதிங், எல்லாம் ரட்சிப்பின் வஸ்திரம், துதியின் வஸ்திரம் எல்லாத்தையும் பிடிக்கணும், இன்க்ளூடிங் உன்னை நீதியின் வஸ்திரம் இதெல்லாத்தையும் பிடுங்கணும்னு ஒருத்தன் பார்த்து கொண்டிருக்கான். அவன் யாருன்னா சாத்தான். பாருங்க, கர்த்தர் கொடுத்த அந்த வஸ்திரத்தை எப்படின்னா உன்னை விட்டு பிரிக்கணும். இதே போல தான் ஒருத்தனுக்கு பணத்து மேலே ஆசை காட்டி யூதாஸ் கிட்ட இருந்து எல்லா அவனுடைய வரங்க வல்லமை கடைசியில் அந்த கிருபியை இழந்து போகிற அளவுக்கு சாத்தான் செய்துட்டான். இது மாதிரி பழைய ஏற்பாட்டிலையும் அநேக பரிசுவான்கள் சோரம் போனார்கள். சவுல் ராஜா கடைசியில் குறி கேட்கணும்னா மாறி விட்டான். குறி மந்திரக்காரத்தில் அப்படி போய் விட்டான். தற்கொலை பண்ணின்னு செத்து கொண்டான். யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் ராஜா. அதனால சாத்தான் எப்படின்னா கிட்ட இருக்கிற வரங்களை வல்லமையை எடுத்துக்கொள்ள தான் பார்க்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து சபைகளுக்கு பேசும்போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் உன் தலைமையில் இருக்கிற அந்த அந்த க்ரௌன் இல்லாட்டி கிரீடம் ஒருவனை எடுத்துக்கொள்ளாதபடி எச்சரிக்கையாரு அப்படின்னு தான் சொன்னார். நீ வந்து உன் தலைமையில் இருக்க அந்த கிரீடத்தை நான் கொடுத்துருக்கேன், அந்த வரத்தை வல்லமையை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி எச்சரிக்கையாரு என்று சொன்னார். அதனால ஒருத்தன் திருட இருக்கிறான். எப்படின்னா உங்ககிட்ட இருந்து திருட பார்ப்பான், உன் ஜெப ஜீவியம் எல்லாத்தையும் திருட பார்ப்பான். பாருங்க, யார் அந்த திருடன்? Turn with me to the Gospel book of St. John. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு திருப்பலாம். 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இங்கிலீஷ் பாருங்க. The thief does not come except to steal and to kill and to destroy. I have come that they may have life and that they may have more abundantly. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வசனம், ரொம்ப முக்கியமான வசனம். திருடன் ஒருத்தர் இருக்கான்னு இயேசுநாதர் சொல்லுகிறார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கு வரான். Thief doesn't come except to steal, to kill and to destroy. For no other purpose he has got. Only for these 3 purpose he is coming: to kill, to destroy and to steal. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான். யார் இந்த திருடன்? இயேசுநாதர் யாரை திருடன் சொல்றேன்னா சாத்தான். இன்னைக்கு பாருங்க, கொரோனா அப்படின்ற ஒரு வைரஸ் மூலமாய் சாத்தான் செய்கிற ஒரு சதி பாருங்க. எத்தனையோ உயிர்ங்க போயிடுச்சு, எத்தனையோ வீட்டில் செல்வம் திருடப்பட்டது, சந்தோஷம் திருடப்பட்டது, நிம்மதி திருடப்பட்டது. எங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே வீட்டில் 3 மரணம். என்ன ஆகுறதுங்க? அவங்க 3 மரணம். திருடன் இப்படி தான் செய்வான். இந்த திருடங்கிட்ட நீங்கள் தப்பிச்சுங்கன்னு தான் இயேசுநாதர் உனக்கு எனக்கும் சொல்கிறார். இது யாரு? தன்னுடைய ஆடுகளுக்கு சொல்கிறார். அவன் ஆடுகளை திருட வருகிறான், கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான். ஆனால் நானோ
என் ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணம் அடையும் வந்தேன். இதான் தமிழ்ல சொல்லுது. நானோ, அங்க பாருங்க இங்கிலீஷ் தமிழ்ல நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். என்ன பாருங்க, இயேசு கிறிஸ்து எதற்கு வந்தாராம்? என் ஆடுங்க ஜீவன் உண்டாயிருக்கணும். தமிழ் நல்லா இருக்க டிரான்ஸ்லேஷன். இங்கிலீஷை பாருங்க. I have come that they may have life. I have come that they may have life. And that they may have it. That they may have it. More abundantly. More abundantly. நம்ம டிரான்ஸ்லேஷன், நம்ம இந்த காலத்துல பேசுற பாஷையில சொன்னா, என் ஆடுகள் உயிரோடு இருக்கணும்னு வந்தேன், அது பரிபூர்ணனா ரொம்ப நாள் வாழணும்னு வந்தேன். இதுதான் கர்த்தர் சொல்றது. அப்ப பாருங்க, ஒருவனும் சின்ன வயசுல சாவுறது கர்த்தருடைய சித்தம் இல்லை, விருப்பம் இல்லை. நீ ரொம்ப நாள் வாழணும், நீ உயிரோடு இருக்கணும் தான் ஆண்டவருடைய திட்டம். அதற்காக தான் அவர் உனக்கு உயிரை கொடுக்க வந்தார் தவிர உன் உயிரை எடுக்க வரல. கொஞ்சம் பேர் சொல்லிட்டாங்க, கொரோனா வைரஸ் இயேசுநாதர் தான் அனுப்புனாரு, அவரே அனுப்பி அவரே சுகமாக்குறாரா? நீ யோசிச்சு பாருங்க, இது பைத்தியகாரதனமா இருக்குது. கொரோனா வைரஸ் வரும்னு கர்த்தர் சொன்னார். இது மாதிரி புது புது வியாதிங்க, கொள்ளை நோய்கள் உண்டாகும்னு சொன்னார். ஆனா அவரை அனுப்பவே இல்லை. இதுக்கு இன்னொருத்தர் இருக்கான் காரணம். மனுஷனுடைய உயிரை திருட ஒருத்தன் காத்து கொண்டிருக்கான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான். ஸோ ஆகினால இவங்கிட்ட இருந்து தப்பித்து கொள்ளணும்னா ஒரே ஒரு சக்தி இடங்களா, கர்த்தர் இந்த இதிலே ரொம்ப நமக்கு கிளியரா அந்த 10ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா 27, 28, 29 வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னாக்கா அவர் சொல்றாரு, என் ஆடுங்க என் கையில் இருக்குது, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. ஒருவனாலும் என் பிதா என் கையில் அதை கொடுத்திருக்கார், ஒருவனாலும் அதை ஸ்நாட்ச் பண்ண, அதை பிடுங்கி கொள்ள ஒருவனாலும் கூடாதுன்றார். அப்போ ஆடுங்க நீயும் நானும் கர்த்தருடைய கையில் இருக்கிறோம். அது நமக்கு ஞாபகம் இருந்தாவே போதும், நான் கர்த்தருடைய கையில் இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானா இருக்கின்ற ஒரு எண்ணம் வந்தாவே மெய்யாகவே இந்த கொரோனா வைரஸ்லேருந்தும் மற்ற காரியத்திலிருந்தும் நீயும் நானும் தப்பிக்க முடியும். இன்னைக்கு அநேகர் கொரோனா வைரஸ் வந்துச்சுன்னு இது அந்த நோய் வந்துச்சுன்னு சீக்கிரம் அவங்க பலர் மறிக்கிறதுனாக்கா பயம், ரொம்ப பெருசு பயம். அதனால தான் கர்த்தர் பயப்படாதேன்னு சொல்றார். என்ன சொல்றாரு? இது பிசாசுனால வந்தது, டவுட்டே இல்லை. கர்த்தர் ஒன்று அனுமதிக்கல. அதனால பிசாசுனால வந்ததுனால பைபிள் சொல்லி பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிறீங்க. இல்லை ஏதோ ஒரு கசாயம் போட்டு குடிக்கிறீங்க, நீங்க எதிர்த்து நிற்கிறீங்க. இல்லை ஜபம், முக்கியமாக ஜபம் அந்த நேரத்தில் கூட கர்த்தாவை நீர், என் ஜீவன் உன் கையில் இருக்குது, எந்த கொரோனா கையிலும் இல்லை, நீர் தான் எனக்கு ஜீவாதிபதி, இந்த உயிரை எனக்கு தந்தவர் நீர், என்னை கொண்டு ஏதோ நீ செய்ய போகிறீர், அதை நிச்சயமாக நீ செய்வீர், அதை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நீங்க விசுவாசத்தில் பேசுங்க. ஒரு பக்தன் சொல்றானே 118ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம், நான் சாகாமல் பிழைத்திருந்து அவருடைய அதிசயங்களை மற்றவர்களுக்கு விவரித்து சொல்லுவேன். I shall not die but I live and declare the works of God. He says so boldly, he confesses his word. How can death will come to him when he denies for death? அவன் சொல்றான், நான் சாக மாட்டேன், I shall not die. அதுவும் I will not die சொல்ல, I shall not, நான் சாகவே போறது இல்லை, நான் சாகாமல் பிழைத்திருந்து அவருடைய அதிசயங்களை மற்றவர்கள் விவரித்து சொல்லுவேன். பக்தனாகிய தாவீது சொன்னான், நான் நீடித்த நாட்களாக தேவனுடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன். என்னங்க இதெல்லாம்? நான் சர்ச்சுக்கு போகணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும், அவருக்கு ஆராதனை பண்ணணும், அதுக்காக நான் ரொம்ப நாள் வாழ்வேன். அவர் ஆலயத்தில் தங்கி நான் அவருடைய ஆலயத்தை ஆராய்ச்சி பண்ணுவேன்னு சொல்றான் ஒருத்தன். எனக்கு என்ன இல்லை. அதனால திருடன்றது இந்த பார்ட் நீங்க வரும்போது சாத்தான். நெக்ஸ்ட் இயேசு கிறிஸ்து தன்னையும் திருடன் சொல்ல, திருடனை போல வருவேன்னு சொல்லியிருக்கிறார். திருடனை போல வருவேன். எதுக்கு? சபையை எடுத்துக்கொண்டு போகுவேன். எந்த டைம்ல வருவேன் தெரியாது. திருடன் சொல்லிட்டு வரமாட்டான், எந்த நாளில் வரேன்னு சொல்ல மாட்டான். அப்போ திருடனை போல நானும் வருகிறேன் என்று சொல்லுகிறார். அதனால இந்த இன்னொரு நம்ம பார்க்கும் சமயத்தில் அந்த திருடனை போல வர்றது இயேசு கிறிஸ்து வருகையின் நாட்கள். இயேசு கிறிஸ்துடைய வருகையை பற்றி நான் சொல்ல, அவருடைய நாட்கள், அந்த நாள் திடீர்னு உன்னை பிடிக்கும்னு தான் சொன்னார் கர்த்தர். ஏன்னா அது கர்த்தருடைய நாள், பெரிதும் பயங்கரமான நாள், வாழ்க்கடிப்பான நாள், அந்தகாரமான நாள், மப்பு மந்தாரமான நாள். செப்பனியா புஸ்தகத்தில் சொல்லுதே, அப்படிப்பட்ட பயங்கரமான நாள் உன்னை நீ அறியாத நேரத்தில் திடீர்னு பிடிக்கும். லூக்கா 21ஆம் அதிகாரத்திலும் கர்த்தர் சொல்லுகிறார், மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், அந்த நாள் திடீர்னு வரணும், நீங்க நினையாத வேலையில் அது வரும்னு சொல்லுகிறார்.
அதனால் நீ நானும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சரி, இதை குறித்து இயேசு கிறிஸ்துவின் வருகை கூட திடீர்னு வரும். அது மற்றவங்களுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும். சரி, அதை குறித்து என்ன சொல்கிறாரு நீங்க பாருங்க. வேண்டுமானால் என்னோடு கூட 1 தெசலோனிக்கர் புத்தகம் 5ஆம் அதிகாரம், புக் ஆஃப் 1 Thessalonians 5th chapter verse 1 and 2. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 1-2. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவது இல்லை. இங்கிலீஷ பாருங்க. But concerning the times and the seasons, brethren, you have no need that I should write to you. Concerning the times and season, there is no need for me to write to you because you already knew it. பரிசுத்த பவுல் சொல்றார், சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களை குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியது இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இயேசு கிறிஸ்து நிறைய சொல்லிட்டு இருக்கிறாரு. அநேக பரிசுத்தவான்கள் பிரசங்கம் பண்றாங்க. நல்லா கவனிங்க. இயேசுநாதர் சொன்னார், மேற்கே மேகம் எழும்புகிற சமயத்துல மழை வரும்னு சொல்றீங்க, அப்படியே மழை வருது. தென்றல் காற்று ரொம்ப அருமையா வீசுச்சுனாக்கா இன்னும் கொஞ்ச நேரத்தில் புழுக்கம் வருது, ரொம்ப வேக்காடா இருக்க போது, புழுக்கமா இருக்க போதுன்னு சொல்லுவீங்க, அப்படியே நடக்குது. அப்போ நீங்க காலங்களையும் நேரங்களையும் கரெக்டா கணக்கு போடுறீங்க. வானத்துடைய அடையாளங்களை பார்த்து, பூமியில் இருக்கிற அடையாளங்களை பார்த்து எல்லாம் கணக்கு போடுறீங்க. ஆனா உங்களுக்கு என் வருகை பத்தி உனக்கு தெரியலையான்னு கர்த்தர் கேட்டார். அந்த காலத்தை பத்தி உனக்கு தெரியலையா? மற்ற தோற்றம், பூமியின் தோற்றம், வானத்தின் தோற்றத்தை பார்த்து எல்லாம் கணக்கு போடுறீங்களே. மழை இன்னைக்கு வருதுன்னா வருது, உங்களுக்கு அதெல்லாம் தெரியுது. ஆனா என் வருகையை பற்றிய நாட்கள் உங்களுக்கு தெரியவில்லையா அப்படின்னு கேட்டார் இயேசுநாதர். அதனால எனக்கு அன்பார்ந்தவர்களே, சகோதரி, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியது இல்லை. 2ஆம் வசனம் பாருங்க, இங்கிலீஷ்ல. தமிழ்ல, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. அப்ப பாருங்க, இரவிலே திருடன் வருகிறமாய் கர்த்தருடைய நாள் வருமா. லார்ட்ஸ் டே, கடவுளுடைய நாள்னு ஒன்று இருக்குது, பயங்கரமான நாட்கள். அது இரவிலே திருடன் சொல்லாத கொள்ளாம எந்த நேரம் வருவான்னு தெரியாது. அப்படி திடீர்னு வரும் போல இந்த உலகத்துல திடீர்னு அது தாக்குதல் நடத்தும். அப்படிதான் 2ஆம் வசனம் சொல்லுது, இரவிலே திருடன் வருகிறதுமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கீங்களே. இங்கிலீஷ்ல பாருங்க. For you yourselves know perfectly that the day of the Lord so comes as a thief in the night. The day of the Lord so comes as a thief in the night. இங்கேயும் தீஃப்ன்ற வார்த்தை, திருடன்ற வார்த்தை வருது. இது எதுனா தேவனுடைய நாள், கர்த்தருடைய பயங்கரமான நாள். அது திடீர்னு இந்த உலகத்தை பிடிக்கும். அதே மாதிரி தாங்க திடீர்னு பிடிச்சிச்சு. கொஞ்சம் பேர் சொல்றாங்க, எங்கேருந்து வந்துச்சோ தெரில, எல்லாரையும் அடிச்சு போட்டுச்சு, பூமியில எல்லாம் வீட்டிலேயே அடங்கிட்டாங்க. எனக்கு அன்பார்ந்தவர்களே, திடீர்னு வரும்னு தான் இயேசுநாதர் சொன்னார். திடீர் கேட்டாங்களா? ஸோ திடீர்னு வந்தது திருடன் அப்படின்னு தான் சொல்லுது. நெக்ஸ்ட் நீங்க பாருங்க, திருடனை பத்தி நம்ம பார்க்க சமயத்தில் 2 பேதுரு 3:10 2 பேதுரு 3:10 கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். பாருங்க, திரும்பவும் சொல்லுது, கர்த்தருடைய நாள் பயங்கரமான நாள், அந்த அழிவுக்குரிய நாள், கர்த்தருடைய நாள் எப்படி வருமா? இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். மீண்டும் தமிழ்ல படிமா. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம். ஓகே, அதை எடுத்தலாம். நீங்க இங்கிலீஷ்ல படிமா. But the day of the Lord will come as a thief in the night. Once again ma. But the day of the Lord will come as a thief in the night. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும். எனக்கு அன்பானவர்களே, இந்த கொரோனா வைரஸ் மாத்திரம் இல்லை, திடீர்னு என்னன்றாங்க பிளாக் ஃபங்கஸ்ன்றாங்க, திடீர்னு இன்னைக்கு ஒயிட் ஃபங்கஸ்ன்னு போடுறாங்க. அது பிளாக்கா ஒயிட்டா இன்னும் என்னென்னவோ. இதே தான் வசனம் சொல்லுது. இனி என்ன நடக்கும்ட்டு பூமியில் அநேகர் எதிர்பார்த்து கலங்கி கொண்டிருப்பாங்க. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் சொல்றாரு, நீங்க கலங்காதீங்க, இதெல்லாம் நடக்கும், நீங்க பயப்படாதீங்கன்னே சொல்லியிருக்காரு இயேசுநாதர். நீங்க மாத்திரம் பயப்படாதீங்க. அது என்ன அற்புதமா இருக்குதுங்க. அங்க யுத்தங்களையும் செய்திகளை கேள்விப்படுவீங்க.
நெக்ஸ்ட் அவர் சொல்றாரு, பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும், நீங்கள் கலங்காதிருங்கள்னு சொல்றார். ஸோ நீ நானும் கலக்கப்பட அவசியம் இல்லை, கலங்க தேவை அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவர். எல்லாம் நடக்கும், ஆனால் உன்னையனையும் பாதுகாக்க வல்லவர். சரி, எப்படி பாதுகாக்க வல்லவர் அப்படின்னாங்க பாருங்க, இந்த 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1-2 முடிச்சோம். 3ஆம் வசனம் பாருங்க. சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. இங்க ரொம்ப சொல்றது, அழிவு திடீர்னு வரும், சடுதியாய் வரும், அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கிலீஷை பாருங்க. For when they say peace and safety, then sudden destruction comes upon them. The sudden destruction comes upon them as a labor pain upon a pregnant woman, upon the pregnant woman, and they shall not escape. Bible says they shall not escape. Bible talks about someone, they shall not escape. அவர்கள் தப்பி போவதில்லை. ஆனா லூக்கா சுவிசேஷம் சொல்றா, நீங்க தப்பிச்சுக்குவீங்க அந்த நாள்ல அப்படின்னே கர்த்தர் சொல்றார் தான் பிள்ளைங்களுக்கு. இடங்களா, அதுக்கு அவர் சொல்றாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, நீங்க தப்பிச்சுக்குவீங்க அப்படின்னே சொல்றார். ஸோ இந்த நாள்ல எனக்கு அன்பார்ந்தவங்களே, நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கலாம், எந்த இதுனா இருக்கலாங்க, முக்கியமா விசுவாசிகள் நான் சொல்றது, நீங்க ஜெபம் கர்த்தரோடு இருக்க உறவு தான் உன்னை என்னையும் காப்பாற்றும், வேற எதுவும் காப்பாற்ற போறது. இந்த நாளில் தப்பிக்கணும்னா கர்த்தர் அதே சொல்லிட்டு இருக்கார், அழிவு சடுதியாய் வரும். அழிவு, அது பேரே அழிவு. டிஸ்ட்ரக்ஷன், சடன் டிஸ்ட்ரக்ஷன் will come. Bible says sudden destruction will come upon them, they shall not escape. அவர்கள் தப்பி போவதில்லை. நெக்ஸ்ட் எப்படி வரமா, ஒரு பிரெக்னன்ட் உமனுக்கு, கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருவதில்லை. பிரெக்னன்ட் உமன் ரொம்ப பேர் பேசுறதெல்லாம் கேட்டிருக்கேன், எங்கள் அம்மா காலத்தில் கூட சொல்லுப்பாங்க, இப்போ தான் தன் துணி துவைச்சிருந்தா திடீர்னு பார்த்தா வலி வந்துடுச்சுன்னுவாங்க. இப்போ தான் மார்க்கெட் போயிட்டு வந்தாங்க, திடீர்னு வலி வந்துச்சு. பாருங்க, அது எப்போ பிரெக்னன்ட் உமனுக்கு எப்போ வலி வருதுன்னு தெரியாது. கர்ப்பவதிக்கு எப்போ அந்த வலி வருது, ரொம்ப பயங்கரமான வலி திடீர்னு வரணும், திடீர்னு. அதனால தான் இங்கே வசனம் சொல்லுது, சடுதியாயின்னு ஒரு வார்த்தை இருக்குது எனக்கு அன்பால, ஆகினால திடீர்னு வரும். அப்போ அவர்கள் தப்பி போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டார் பவுல் அப்போஸ்தலன். 4ஆம் வசனம் பாருங்க, நம்ம பத்தி பேசுற சகோதரரே, அந்த நாள் திருடனை போல, மீண்டும் திருடனை பத்தி தான் சொல்லுது, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. Praise God, praise God. சகோதரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. இங்கிலீஷ் படிச்சலாம். But you brethren are not in darkness. You are not in darkness. So that this day should not overtake you. This day should not overtake you as a thief. This day should not overtake you as a thief. You are not in darkness that it could capture you. பைபிள் சொல்லுது, அந்த நாள் திடீர்னு திருடனை போல வரும், ஆனா உன்னை பிடிக்க முடியாது. ஏன்னா நீ ஒன்றும் இருள் அல்ல, ஏன்னா அவன் இருட்டுல தான் வருவான். நீங்க இருள இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களை பிடிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இருள நீ நானும் வாழக்கூடாது. வெளிச்சத்தின் பிள்ளைங்க நல்லா ஜபத்தில் இருங்க, வேதம் படிங்க, ஆராதனையில் கலந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, அவருடைய வார்த்தையை பேசுங்க. நடக்கும்போது, உட்காரும்போது, எழுந்திருக்கும்போது கருத்து ஆண்டவருடைய வார்த்தை பேசுங்க. வீட்டிலே நீங்க ஆராதனை நடத்துங்க, அந்த நாள் உங்களை பிடிக்க முடியாதுன்னு சொல்லுது. மற்றவங்க தூங்குற மாதிரி அப்படியே தூங்கிட்டு, ப்ரேயர் இல்லை, எதுவும் இல்லை, இவர் பாட்டு எதுனா செய்வாராம். கடைசியில் பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார். எனக்கு அன்பா இல்லை, அந்த நாள் உன்னை பிடிக்கக்கூடாது என்றால் இயேசுநாதர் சொன்னான், உங்க தலைங்க எப்போ அண்ணாந்து பார்த்து இருக்கட்டும், அந்த உங்க மீட்பு சமீபமா வந்துடுச்சு, எப்போதும் ஜெபத்தில் இருங்கன்னு சொன்னார். அதனால எனக்கு அன்பாங்களே, இப்படிப்பட்ட வராதுன்னு சொல்ல, இது வரும், ஆனா நீங்க தப்பிச்சுக்குவீங்க. இன்னைக்கு எத்தனை பரிசுவான்களுக்கு கொரோனா வியாதி வந்துச்சு, எத்தனை ப்ரோப்பரட் வந்து, கர்த்தர் தப்பிக்க வைக்கிறார், கர்த்தர் அவங்களை காப்பாற்றுகிறார். எனக்கு அன்பாங்களே, நம்ம சபையாருக்கு மாத்திரம் எல்லாருக்கும் நான் பேசிட்டோம். இது கடவுளுடைய வார்த்தை. சகோதரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் ஒன்றும் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவேன்னு சொல்லுது. நீங்கள் ஒன்றும் இருட்டில் இல்லை,
அந்த நாள் உங்களை பிடிக்காதுன்னே சொல்லுது. அந்த நாள் போல வருகிற எந்த பிரச்சனையும். 5ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. நாம் இரவுக்கும் சொந்தக்காரர் இல்ல, இருளுக்கும் சொந்தக்காரர் இல்ல. அதுக்கு பதிலா பகலின் பிள்ளைகளும் வெளிச்சத்தின் பிள்ளைகளுமா இருக்கிறோம் என்று நானே ஒளி என்று இயேசு சொன்னாரு. அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளா நீயும் நானும் இருக்கணுமா? இங்கிலீஷை பாருங்க. You are all sons of light. See, you are all sons of light. How many of us? All. You are all. நீங்கள் எல்லாரும் தான் சொல்லுது. கொஞ்சம் பேர் சொன்னாங்க, ஓ நாங்க தான் அப்படி. No, you are all sons of light. Okay. You are all sons of light. You are all sons of light. And sons of the day. And sons of the day. We are not of the night. We are not of the night. Nor of darkness. If we are of night, if we are of darkness, surely that day will catch us. நான் இரவில் பிள்ளைகளாக இருளின் பிள்ளைகளாக இருப்போமானால் அந்த நாள் பிடிக்கும். அந்த நாள் வந்து பிடிச்சிடும். ஆனால் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள், இருளின் பிள்ளைகளும் இல்லை, நம்ம இரவின் பிள்ளைகளும் அல்ல என்று சொல்லப்பட்டது. அதனால என்ன செய்யணும்? இரவின் பிள்ளைகள் இல்லைனா வெளிச்சத்தின் பிள்ளைகள்னா என்ன செய்யணும்? இதை வந்து எல்லா விசுவாசிகளும் டெய்லி நீங்க செய்ய பாருங்க. அடுத்த வசனம் சொல்லுது, ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். ஆமென். விழித்துக்கொண்டு தெளிந்துள்ளா. மற்றவங்க தூங்குற மாதிரி தூங்காதீங்க. என்ன அதனால தூங்காதன்னு சொல்ல. இது என்னன்னாக்கா, நல்ல ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு இயேசு சொன்னார். விழித்திருந்து நீ நானும் ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கலாம், நம்ம தேச தலைவர்களுக்காக, பிரைம் மினிஸ்டருக்காக, பிரசிடென்ட்டுக்காக, நம்ம சீஃப் மினிஸ்டருக்காக, எம்எல்ஏவுக்காக, எம்பிக்காக, எல்லாருக்காக ஜெபிக்கலாம், போலீஸ்காரர்களுக்காக ஜெபிக்கலாம், இன்னுமாய் மிலிட்டரிக்காரர்களுக்காக ஜெபிக்கலாம், டிஃபென்ஸ்ல ஒர்க் பண்றவங்க, இவங்க எல்லாருக்கும், துப்புரவு பணியாளர்கள் எல்லாருக்கும் நாம் ஜெபிக்க வேண்டும். அவள் எல்லாரையும் கர்த்தர் காக்க வேண்டும். எனக்கு அன்பான இதுதான் கர்த்தர் வந்து நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் காப்பாற்றுவார். யோபு தன் சிநேகிதற்காக வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இதே போலதான் ஆபிரகாமுடைய வீட்டில் ஆபிரகாமுடைய மனைவிக்கு குழந்தை இல்லை. கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டில் இருக்கிற எல்லாருடைய கர்ப்பத்தையும் அடிச்சு போட்டாராம். மற்றவங்களுடைய கர்ப்பம் திறக்கும்படி ஆபிரகாம் ஜெபம் பண்ணினான். இவனுடைய மனைவிக்கு கர்த்தர் கர்ப்பத்தை திறந்தார். அற்புதம் நடந்தது. அதனால மற்றவர்களுக்காய் கூட நீங்க ஜெபிங்க, தேசத்துக்காய் ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில செய்வார். அதனால நம்ம செய்ய வேண்டியது இப்போ என்ன, ரொம்ப கிளியரா சொல்லுது, விழித்திருந்து ஜெபிக்கணும். இதை வந்து 1 பேதுரு 4:7 பார்க்கணும். 1 Peter 4:7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. வாவ் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பரிசுத்த பேதுரு எழுதி வச்சிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் முடிவு சமீபமாயிற்று, கிட்ட வந்துடுச்சாம், சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருங்கள். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். எல்லாத்துக்கும் முடிவு வந்துடுச்சு. ஆகையினால நீ என்ன பண்ணணும்? தெளிந்த புத்தி உள்ள பாருங்க. அங்க கூட நம்ம பார்த்தோம், being sober, you should have a sober mind. உனக்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். இன்னைக்கு ரொம்ப பேர் தண்ணி அடிச்சுட்டே இருக்குவாங்க, கேரியில் இருப்பாங்க, தூக்க கண்ணிலே இருப்பாங்க. இல்ல தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க. இங்கிலீஷை பார்க்கலாம். 1 Peter 4:7. But the end of all things is at hand. It's not too far away. End of all things is at hand. Okay ma. Therefore be serious and watchful in your prayers. Be serious and watchful in your prayer. But God doesn't say be reluctant, be apathy. No. Be serious and be serious and watchful in your prayer. ஜெபத்துல விழித்திருங்கன்னு தான் சொன்னார். ஜெபத்தை விழித்திருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம குடும்பங்களுக்காய், கூட பிறந்தவங்களுக்காய், சொந்தங்களுக்காய், பந்தங்களுக்காய், சபையாருக்காய், எல்லாருக்காக நீ நானும் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாளும் சாத்தானுடைய எல்லா தந்திரங்களுக்கு எதிர்த்து நில்லுங்க. Resist the devil. Bible says resist the devil, he will flee from you. சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எந்த வியாதி வந்தாலும் அப்படியே
அதுக்காக அழுவ தேவையில்லை, புரண்ட தேவையில்லை. அதுக்கு பதிலாக உங்க மேலே நீங்க கையை வச்சு இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் தழும்பினாலே நான் சுகமானேன், இயேசுவின் காயங்களாலே நான் சுகமானேன் சுகமானேன் சொல்லிக்கொண்டே இருங்க. கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி சுகம் கொடுத்தார் வார்த்தை சொல்லுது. அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, இப்போ எனக்கு நேராக உம்முடைய வார்த்தை அனுப்பினதுக்காக நன்றி சொல்லுங்க. கர்த்தரை, நீரே என் பரிகாரி, நீர் எனக்கு சுகம் கொடுக்கிற தேவன், உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆஸ்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீரே. ஆம், வியாதி என்னை விட்டு விலக்கினதுக்காக நன்றின்னு சொல்லுங்க. எகிப்துக்கு வரப்பண்ண வியாதிகள் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன் என்று சொன்னீங்களே, எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகளை என் மேல வரப்பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க. நீங்க மெய்யாகவே நீங்களே என் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தீர். இதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லு, சொல்லினே இரு. மாத்திரை மருந்து வேணான்னு சொல்ல, அது கொடுக்கிற சுகத்தை காட்டிலும் மிக வேகமாய் தேவன் மேலுடைய வார்த்தை அறிக்கையிடுகிறது. அவர் மேல இருக்க விசுவாசம் உங்களுக்கு சுகத்தை தரும். அதனால எனக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. நீ விழிச்சு இருக்கிற அப்படின்னாக்கா சொல்லணும். அதனால தான் எங்க சபையில இதை என் கூட ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொல்ல வைக்கிறேன். எல்லாம் வந்து பூசை கண்டுட்டு போறது இல்லை, சொல்லணும். சரிங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு பகுதி தான் பார்த்தா, அவன் கல்லர் கையில் அகப்பட்டான். அப்போ கல்லர் அப்படின்னாக்கா திருடன். இயேசு கிறிஸ்து திருடனை போல வருவேன்றதை குறித்தும் நான் பார்த்தேன். அவருடைய நாட்களை பற்றி, அது 4 பற்றியும், நெக்ஸ்ட் திருடன் யாருன்னு சாத்தானை பற்றி நம்ம பார்த்தோம். சரிங்க. இப்போ பேக் டு பெவிலியன், லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் அந்த ஸ்டோரி படிச்சுருக்கிறோம். கல்லர் கையில் மாட்டின்னு குற்றுண்டவனாய், அதாவது பாதி உயிர் தான் இருக்குது, அவன் அந்த ரோட்டில் படுத்து கொண்டிருக்கான், அழுது கொண்டிருக்கான். காப்பாற்றுறதுக்கு யாரும் வரல. அந்த நேரத்தில் 31ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து, அவ்வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். மீண்டும் இன்னொரு முறை அதை கேட்டுங்க. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பக்கமாய் அப்படியே ஒன்னும் தெரியாத போல விலகி போயிட்டானா. இங்கிலீஷ பாருங்க. Now by chance a certain priest came down that road, and when he saw him he passed by on the other side. இப்படி விழுந்துட்டானா, அப்படி போயிட்டானா. யார் இந்த ஆசாரியன்? நல்லா கவனிங்க. இந்த ஆசாரியன் யாருனாக்கா, இவங்க அப்பாவோ இல்லை தாத்தாவோ தலைமை ஆசாரியா இருக்கணும், பிரதான ஆசாரியராக இருக்குவாங்க. அவங்க பிள்ளைங்க, அந்த வம்சம். எல்லா லேவியரும் ஆசாரியனா ஆக முடியாது. ஆனால் ஆசாரியன் வந்து யாருன்னா பிரதான ஆசாரியன் வீட்டில் பிறக்கணும். அப்போ இவங்க தாத்தாவோ இவங்களுடைய அப்பாவோ ஆசாரியன், பிரதான ஆசாரியனா இருப்பார். அந்த பிரதான ஆசாரியனுடைய விஷயம்லாம் நல்லா தெரிஞ்சோம் இந்த ஆசாரியன். இவர் பக்கமாக விலகி போனாராம். கர்த்தர் வந்து பிரதான ஆசாரியன் அப்படின்னு. என்ன ஆசாரியன்? ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருந்தார். பிரதான ஆசாரியன் எப்படி இருக்கணும், எப்படியெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தணும். கர்த்தர் ஆசாரியங்கிட்ட தான் பேசுவார். ஆசாரியன் போய் கொண்டு போய் அந்த விஷயத்த ஜனங்கிட்ட, இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொல்லணும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஆசாரியன் தான் கர்த்தர் இடத்துல வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ரத்தத்தோடு போகணுமா. அவன் ரத்தம் தெளிக்கிற சமயத்தில் கர்த்தர் அவனுடைய பாவங்கள் எல்லாம் இந்த ஆசாரியனை பார்த்து கர்த்தர் மற்றவங்களுடைய பாவத்தெல்லாம் மன்னிப்பார். அதனால் ஆசாரியன், he was a mediator between God and man. He was a mediator, மத்தியஸ்தன், தேவனுக்கும் மனுஷனுக்கும். மனுஷர்களை கொண்டு வந்து கர்த்தரிடத்தில் சேர்க்கிறவன், கர்த்தருடைய தூதுகளை கொண்டு போய் அங்க சொல்லுகிறவன். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, கர்த்தருடைய செய்தியை கொண்டு போய் சொல்றது தீர்க்கதரிசனம். ஆசாரியனும் தீர்க்கதரிசி வேலையை செய்யலாம். அவன் மேல கூட தீர்க்கதரிசன ஆவி இருந்தது, தீர்க்கதரிசன ஆவியானவர் இருந்தார். அதனால நான் என்ன சொல்லுகிறேன்னாக்கா, he was a mediator. இந்த மீடியேட்டர் என்ன பண்ணானா, ஜனங்கள் மேல பரிதபிக்கக்கூடியவன். பைபிளில் நல்ல நல்ல மனுஷர்கள் இருந்தாங்க. இதே இந்த ஆசாரிய வகுப்பை சேர்ந்த ஆரோன், அவனுடைய சகோதரன் மோசே. ஒரு முறை கர்த்தர் சொன்னார், கர்த்தரை கோபம் வந்துட்டு, இஸ்ரவேல் ஜனங்களை என்னை விடுப்பா, நான் எல்லாரையும் அழிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னார். கர்த்தர் சொல்லிட்டார், என்னை விட்டுருப்பா, எல்லாரையும், I will destroy everyone. நான் இன்னும் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை பெரிய ஒரு தேசமாக மாற்றுவேன். ஆனால் அவன் ஒத்துக்கல. மோசஸ், இல்லை ஆண்டவரே வேண்டாம், உன் கோபம் ஜனங்கள் மேல் மூளாது இருப்பதாக. பைபிள் அவன் சொல்றான், வேண்டுமானா இந்த ஜனங்களுக்கு பதிலாக நான் மறிக்கட்டும்,
என் பேரை ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போடுங்க, இவர்களுக்கு பதிலாக நான் நரகத்துக்கு போறேன். கர்த்தர் சொன்னாடாப்பா, வானடா, நிறுத்து, நான் இவனுடைய பாவத்தெல்லாம் மன்னிக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் அற்புதமா அவங்களுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சாராம். எனக்கு நான் என்ன சொல்றேன்னா, இப்படிப்பட்டவர்கள் கர்த்தர் அதை தான் வந்து எசேக்கியேல் புஸ்தகத்தில் கேட்கிறார். I was seeking for a person, I was seeking for a man who would stand in the gap between the two walls, between the breaches, that I should not destroy the city, God says. I was expecting for a man who would stand in the gap between God and man, that I should not destroy the city. தேசத்தை அழிக்க, பட்டணத்தை அழிக்க நான் வருகிற சமயத்தில் எனக்கும் தேசத்துக்கும் அது ஜனத்திற்கும் மத்தியில் நிற்கக்கூடிய ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் நான் காணேன். அந்த கேப்ல அல்லது இடிக்கப்பட்ட சுவரை அடைக்கத்தக்க ஒரு புருஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட வேலையை நீ நானும் செய்ய வேண்டும். எனக்கன்மால மற்றவர்களுக்கா ஜெபிக்கிறது, மற்றவர்களுக்கா நாம் ஜெபிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். வீட்டிலே இருந்தே நீ உலகத்தையே கலக்கலாம், உலகத்தையே அசக்கலாம். பெரிய பெரிய பாஸ்டருங்க செய்ய முடியாததை வீட்டில இருந்தே நீங்க ஜெபத்துல எல்லாவற்றையும் கலக்கலாம், எல்லாத்தையும் அசைக்கலாம். உன் முழங்கால இருக்கிறது அவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம், ஒரு பெரிய சிலாக்கியம். What the greatest men of God could not do in this world, you are able to do with your knees, with your prayer life. Prayer can change the things. Our God is the one who hears our prayers. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவரை மாம்சமான யாவரும் உன்னிடத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பெரிய பெரிய பாஸ்டருங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்க செய்யக்கூடாத நீ முழங்கால இருந்து ஜெபிக்கிற சமயத்துல உன்னால செய்ய முடியும். அதனால எல்லாரும் ஜெபிக்கணும். இந்த நாட்களில் நீங்க ஜெபிக்கிறத விட்டுட்டா வெரி வெரி டேஞ்சரஸ். ஜெபிங்க, ஜெபிக்கணும், கர்த்தரை தேடுங்க. வெறும் ஜெபம்னாங்க நீங்க ஜெபம் பண்ணேருன்னு சொல்ல, ஆராதனை பண்ணுங்க, பைபிளை படிங்க, வேதத்தை மெடிடேட் பண்ணுங்க. இதெல்லாம் நீ விழிப்பா இருக்கிறதா இருக்கும். விழிப்பா இருக்கிற நீ தூங்கல, மற்றவங்க தூங்குற மாதிரி தூங்கிடாதன்னு கர்த்தருடைய வார்த்தை. ஏன்னா தூங்குறவங்கள தான் அந்த நாள் பிடிக்குமா. இல்லை சில அசதி ஒன்றும் பைபிளை அதை தற்கவே மாட்டாங்க, அதை பற்றி தியானம் பண்ண மாட்டாங்க, ஒன்றுமே கண்டுக்க மாட்டாங்க. தயவுசெய்து மெய்யாவே நீ நானும் ஒரு மாற்றத்தை பெறணும். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். நிறைய நேரத்தை சும்மா வீணாக்குறத காட்டிலும் இதுக்கு நேரம் கொடுங்க. நேரத்தை கொடுத்து பைபிளை படிங்க. வசனத்தை கேளு, ஒன்று படிக்க முடியாது, கேளு, அட்லீஸ்ட் கேளு. கடவுளுடைய வார்த்தையை கேளு, தியானம் பண்ணு, அவரை பற்றி மற்றவங்கிட்ட பேசு, பாட்டு பாடு, ஆராதனை செய்யுங்க. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை காக்க வல்லவர். ஸோ ஆசாரியன் கண்டுக்காம அப்படியே போயிட்டானா. பைபிளில் ஆசாரனுடைய டியூட்டி என்ன? பிரதான ஆசாரனுடைய டியூட்டி நீங்க பாருங்க, யாத்ரான் புஸ்தகம், புக் ஆஃப் எக்ஸடஸ், சாப்டர் 28, 28ஆம் அதிகாரம் 9, 10, 12, 9, 10, 11 வேணா 12 படிங்க. பின்னும் நீ 2 கோமேத கற்களை எடுத்து இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை அவைகளில் வெட்டுவாயாக. அவர்கள் பிறந்த வரிசையின்படியே அவர்களுடைய நாமங்களின் 6 நாமங்கள் ஒரு கல்லிலும் மற்ற 6 நாமங்கள் மறு கல்லிலும் இருக்க வேண்டும். ஒரு கல்லில் 6 நாமங்கள், இன்னொரு கல்லில் 6 நாமங்கள் இருக்க வேண்டும் சொன்னாரு. இதை வந்து இங்கிலீஷை பார்த்துடலாங்க. Then you shall take 2 onyx stones and engrave on them the names of the sons of Israel. 6 of their names on one stone, and the remaining 6 names on the other stones according to their birth. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இஸ்ரவேல் நாடு 12 கோத்திரங்களை உடையது. ஆக்சுவலி 13 வரணும். லேவிய கோத்திரத்தை கர்த்தர் விட்டு சொல்லிட்டாரு. சரி, அப்படி இருக்கட்டும். இந்த 12 கோத்திரங்க அவங்களுடைய நாமம் வரிசையின் படியே நீங்க பார்த்தனா
6 2 கோமேதக கற்களை கர்த்தர் எடுக்க சொல்றார். கோமேதகம், ஆனிக் ஸ்டோன். அதுல தட்டார்கள் உளி வெட்டா வேலை செய்கிறது போல அதுல வந்து 6 பெயர், அதாவது பெஞ்சமின் கோத்திரம், தான் கோத்திரம், நப்தலி கோத்திரம், இசாக்கர் கோத்திரம், இன்னுமா நீங்க பார்த்தீங்கன்னாக்கா மனாசே கோத்திரம், இது போல வந்து 6 பேரை வந்து அதுவும் வரிசையா எழுதணும். அவங்க பிறப்பின் படி, எவன் பெரியவன் சின்னவன் அப்படியே கரெக்டா யூதா அப்படின்னு, லேவி இப்படி வந்து நீங்க எழுதணும் அப்படின்னு சொன்னார் கர்த்தர். சிமியோன் அப்படின்னு 6 வந்து ஒரு கல் எழுதணுமா, இன்னொரு 6 வந்து இன்னொரு கல் எழுது. இந்த 6 கல்லும் ஆசாரினுடைய ஏபோத்துன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கும், அது மேலே போடுற ட்ரெஸ் ஈஃபாத். அந்த ஏபோத்தில் ஷோல்டர் மேலே இந்த கல்லை வந்து ஒரு கோல்டு குவலையில் அதை வந்து பொதிக்கணும். கம்பலில் எப்படி நம்ம கல் பொதிக்கிறாங்களோ அது மாதிரி பொதிக்க சொல்கிறார் கர்த்தர். இந்த ஷோல்டரில் 6 பேர் இங்கே, இந்த 6 பேர் இங்கே. கர்த்தர் சொல்கிறாரு, நீ சுமக்கணும்ப்பா. ஆசாரியன் யாருனாக்கா இஸ்ரவேல் ஜனங்களை உன் தோல்ல சுமக்கணும்ன்றார் கர்த்தர். இதான் கர்த்தர் சொல்றார். 6 நாமங்க இந்த தோல்ல, 6 பேர் இந்த தோல்ல நீ சுமக்கணும் அப்படின்ற. ஆசாரியம் பாருங்க, ஜனத்தை ஏதோ விட்டுடணும் இல்லை, கீழே விழுந்துட்ட பாத்திரம் அப்படியே வேற பக்கமா போறது இல்லை. அவளுக்காக பரிந்து பேசுகிறான், அவங்களுக்காக ஜெபிக்கிறவன், அவளுக்காக வழக்காடுகிறனா அப்படியா நீ இருக்க வேண்டும் அப்படின்னு தான் கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் சொல்லுகிறார். நீங்க பாருங்க 12ஆம் வசனம். ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக தன் 2 தோள்களின் மேலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை ஞாபக குறியாக சுமந்து வர அந்த 2 கற்களையும் ஏபோத்து தோள்களின் மேல் ஏபோத்துடைய தோள்களின் மேல் அவர்களை நினைக்கும்படியான கற்களாக வைக்க கடவாய். ஏபோத்துல வைக்க அந்த 2 கல்லை வையின்றார். இங்கிலீஷை பார்க்கலாம். And you shall put the 2 stones on the shoulders. You shall put the 2 stones, that onyx stones, on the shoulders of an ephod as memorial stones for the sons of Israel. So Aaron shall bear their names before the Lord on his 2 shoulders as a memorial. Twice it comes as a memorial. He has to carry them on their shoulders. ஆரோன் அந்த விசுவாசிகளை, அந்த அவனுடைய பெரிய விசுவாச கூட்டத்தை 12 கோத்திரமாக பிரித்து 6 இந்த ஷோல்டர்ல 6 இந்த ஷோல்டர்ல 6 தோல்ல அவன் சுமக்க வேண்டும் சொல்லுது. அப்ப பாஸ்டருடைய டியூட்டி பாருங்க, ஒரு ஆசாரனுடைய டியூட்டி பாருங்க, ஜனங்களை தோளின் மேல சுமக்கணும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த பாஸ்ட் என்ன பண்ணா, இந்த ஆசாரியர் என்ன பண்ணாரா, கீழே விழுந்திருந்த தன்னுடைய பிள்ளையை, அப்படிதான் சொல்லணும், பிள்ளையை அப்படியே பார்க்காம விட்டுட்டு நேராக போயிட்டாராம். நமக்கு என்ன போச்சு, இவன் திருடங்கிட்ட மாட்டேன்னு விழுந்துட்டு இருக்கிறான், நிர்வாணமாக இருக்கிறான், நம்ம அப்படி போறேன்னு சொல்லி போயிட்டாராம். இது வேலை இல்லை, தூக்கி சுமக்கிற வேலை. சரி, அதே பாருங்க, அதே சாப்டர் 28ஆம் அதிகாரம் யாத்திராகம புத்தகம் 29ஆம் வசனம் 29. ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை தன் இருதயத்தின் மேல் இருக்கும் நியாயவிதி மார்பதக்கத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஞாபக குறியாக எப்பொழுதும் தரித்துக் கொள்ள வேண்டும். எங்க இருதயத்தின் மேல தரித்துக் கொள்ள வேண்டும் என்றார். 12 பேரும். இங்கிலீஷை பாருங்க. So Aaron shall bear the names of the sons of Israel. Aaron shall bear the names of the sons of Israel on the breastplate of judgment. On the breastplate of his judgment. Over his heart. When he goes into the holy place. As a memorial. Before the Lord. Continually. Before the Lord continually. So பாருங்க, இட்ஸ் ஜஸ்ட் ஹோலி பிளேஸ், பரிசுத்த ஸ்தலம். டெய்லி போகலாம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு தான் வருஷத்துக்கு ஒரு முறை போகிறது. ஆனால் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும்போதெல்லாம் ஆரோன் எப்போதான் சர்ச்சுக்கு போகிறானோ, அந்த டெம்பிள் ஆஃப் காட் உள்ள போகிறானோ, அப்பெல்லாம் கர்த்தர் சொல்றார், தோல் மேலேயும் சுமந்து வரணும், உன்னுடைய மார்பில் சுமக்கணும். மார்பில் அது ஹார்ட்டுக்கு, அதுவும் சொல்றார், இருதயத்துக்கு அருகாமையில் இருக்கணும். அப்போ ஜனத்தை நேசிக்கணும்.
பாஸ்டர் யாரு, ஊழியக்காரர் யாரு? ஜனங்க மேல அக்கறை உள்ளவராக இருக்கணும், ஜனங்க மேல நேசிக்கணும். அவங்களுக்கு ஒண்ணுனா அதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய இருதயம், கிறிஸ்துவுடைய சிந்தனை அதுதான். நான் பின்னாடி அதை பத்தி பேசுறேங்க. அப்போ இந்த ஆசாரியனுடைய ட்ரூ உண்மையான அந்த வேலையை அவர் செய்யவில்லை, விட்டுட்டு போயிட்டாங்க, கீழே விழுந்திருக்கணும். ஆனா நமக்கு ஒரு ஆசாரியர் உண்டு என்று வசனம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து நம்முடைய நல்ல ஆசாரியன். அவர் சொன்ன, நான் am the good shepherd சொன்னார். நானே நல்ல மேய்ப்பன். மேய்ப்பன்னா ஒரு ஆசாரியர் தான், கேட்டாங்களா? நானே நல்ல மேய்ப்பன் சொன்னார். எபிரேய புஸ்தகத்தை திருப்பலாம். அவர் தான் அந்த எபிரேய புஸ்தகத்துல நமக்கு இயேசு கிறிஸ்து நல்ல ஆசாரியனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது. புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 8 verse 1 and 2. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனம். மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரிசத்திலே, மகத்துவ ஆசனத்தின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லுது, அவர் பிதாவின் வலது பாரிசத்துல இன்னைக்கு உட்கார்ந்து கொண்டு ஆசாரிய வேலை செய்கிறார் அப்படின்னு சொல்லுது. இங்கிலீஷ்ல ஒரே ஒரு மொத வசனத்திலே அது வந்துருது கிளியரா. ஆனா 1-2 படிக்கட்டும். Now this is the main point. Of the things which we are saying. We have such a high priest. Who is seated at the right hand. Of the throne. Of the majesty. In the heavens. So we have a high priest who is seated on the right hand side of the Father in the throne, in the majesty in highest, Bible says. நீங்க பாருங்க, அது 2ஆம் வசனம் சொல்லும். இங்கிலீஷ் பைபிள் நீங்க பாத்தீங்கன்னா சாதாரண விதமான ஆசாரிப்பு கூடாரம் இல்ல, பரலோகத்தில் இருக்கிற அந்த ஆசாரிப்பு கூடாரம், மனுஷ கையினால் இல்ல, தேவ கையினால் செய்யப்பட்ட அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் சென்ற நமக்கு பிரதான ஆசாரியர் ஒருவர் உண்டு. அப்ப உண்மையான ஆசாரியன் நமக்கு இயேசு கர்த்தர் இருக்கிறார். ஏனங்க நான் நல்லா இதை சொல்றது கவனிங்க. இயேசுநாதர் 3 வருஷம் தான் இந்த பூமியில ஊழியம் செய்தார். பிறவி குடனுடைய கண்களை திறந்தார், செவிடர்களை கேட்க வைத்தார், ஊமைகளை பேச வைத்தார், செத்து போன எழுப்பினார். எத்தனை வருஷம்? ஜஸ்ட் 3.5 years மினிஸ்ட்ரி. அந்த 3 வருஷம் ஊழியத்தின் முடிவில் அவர் சிலுவையில் அறையப்பட்டார், அவர் அடக்கம் பண்ணினார்கள், மரித்தார், அடக்கம் பண்ணாங்க, உயிரோடு எழுந்தார், மீண்டும் வரப்போகிறார். இருக்கட்டும், இதை எல்லாம் நம்ம பிரசங்கம் பண்றோம். எத்தனை வருஷம் ஊழியம்? 3 வருஷம். ஆனா இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்த பிற்பாடு 2000 வருஷமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஊழியம் செய்து இருக்கிறார். அது என்ன? பிரதான ஆசாருடைய ஊழியம். இன்னைக்கு அநேக சபையில அதை குறித்து பிரசங்கம் பண்ண ஆட்கள் இல்லை. உயிர் தந்த இயேசு என்ன பண்ணிருக்காரு? ஊர் சுத்தின்கிறாரா? இல்ல வேலை முடிஞ்சிட்டு படுத்து தூங்குறாரா? இல்ல, இன்றைக்கு பிதாவின் வலது பார்சல் உட்கார்ந்து உனக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்காராம். He is doing the interceding ministry for each one of us by sitting next to the Father, that is at the right hand of the Father. He is a very good interceder. He is interceding ministry. அவர் அவருடைய ஊழியம்னாக்கா என்னங்க? பரிந்து பேசுகிற ஊழியம். இன்னைக்கு உனக்காக எனக்காக பரிந்து. ஒரு சமயம் பாருங்க, நம்ம எத்தனோ முறை ஜபிக்கிறதுல, எத்தனோ முறை என்னென்னவோ ஆயிட்டு இருப்போம், நம்ம விசுவாசிகளான கூட இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் கைவிடலையே. ஒருத்தர் உனக்காக எனக்காக பரிந்து பேசுகிறார். நீ நானும் மறிச்சிருப்போனா என்ன விசுவாசிகளாயிட்டு ரொம்ப நல்லவங்களாயிட்டோமா? ஆய்கொண்டு இருக்கிறோம், ஆக்கப்பட்டோன்னு விசுவாசிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா கர்த்தருடைய கிருபை தான் ஒவ்வொரு நாளும் தாங்குது. அந்த கிருபை எப்படி வந்துச்சு பாருங்க. உனக்கு எனக்கு எந்த திறமையும் பார்த்து கர்த்தர் கொடுக்கல, இல்ல எந்த ஒரு நல்ல நடத்தையும் பார்த்து கொடுக்கல. நீ நான் நல்லவங்களா இருக்கிறதால அந்த கிருபை கிடைக்கல. ஒருத்தர் உனக்காக எனக்காக பரிந்து பேசுகிறார், ஜெபித்து கொண்டிருக்கார். இப்பொழுது எனக்காக இயேசு ஜெபிக்கிறார்ன்ற ஒரு நல்ல உணர்வு உனக்கு எனக்கும் வேண்டும். ஊழியத்துல பெரிய ஊழியம் இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருக்கார். நமக்காக எல்லாவற்றையும் பிதாவிடத்துல பெற்றுக் கொடுக்கிறார். என் நாமத்தின் எதனா கேளுங்க. கொஞ்சம் பேர் தான் இயேசு தான் ஜெபம் பண்றார், நான் ஏன் ஜெபம் பண்ணுன்றாங்க. எனக்கு அன்பாதுல இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பிரதான ஆசார், பிதாவின் வலது பார்சத்தில் உனக்காக எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்க ஆசாரி நமக்கு உண்டுன்னு தான் சொல்லுது.
அதே எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஹீப்ரூ 4th chapter verse 14 and 15. 14-15. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாக இயேசு, பரலோகத்திற்கு ஏறி போன தேவகுமாரனாக இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர், இயேசு கிறிஸ்து என்னும் மகா பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும், இன்னும் அர்த்தம் உன்னை போல என்ன போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். 2 வசனம் படிச்சிட்டோம் தமிழ்ல, இங்கிலீஷ்ல பார்க்கலாங்க. Seeing then that we have a great high priest who has passed through the heavens, Jesus the Son of God, let us hold fast the confession, for we do not have a high priest who cannot sympathize with our weaknesses, but was in all points tempted as we are, yet without sin. Jesus was tempted in all points as we are, yet without sin. Bible says he was tempted in all points, yet without sin. உன்னை போல என்ன போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்ட பாவம் செய்யல. அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியன், உன் மேல என் மேல மன கரிசனை உள்ள ஒரு பிரதான ஆசாரியன் நமக்கு உண்டுன்னு சொல் பைபிள்ல. நமக்கு ஒரு பிரதான ஆசாரியன். என் விஷயம் கடவுளுக்கு எப்படி தெரியும்? நான் எவ்வளோ பிரச்சனையாக இருக்கிறேன், என் மனைவி கிட்ட பிரச்சனையில் இருக்கிறேன், என் புருஷன்கிட்ட பிரச்சனையில் இருக்கிறேன், என் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, பண பிரச்சனை எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து நன்றாக அறிந்தவர். உன்னை போல என்ன போல எல்லா பாடுகளிலும் போனாராம். உன்னை பற்றி என்னை பற்றி கரிசனையே உள்ளவர், கண்டு கொள்ளாதவர்னு சொல்ல, சிம்பத்தி உள்ளவர். தமிழ் எப்படி இருக்கு வரமாது? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு உண்டு. He suffered when he was tempted and he is able to help those who are being tempted, Bible says. அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எனக்குனால இதுவும் எபிரேய புத்தகத்தில் இருக்குது. நமக்காக பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியன், சும்மா இருக்கிற பிரதான ஆசாரியன் இல்லை, நமக்காக பரிதபிக்கிறவர். ஆகினால எல்லா விதத்திலும் உன்னை போல என்ன போல சோதிக்கப்பட்டு தான் பிள்ளைங்களுடைய எல்லா பிரச்சனையும் கஷ்டத்தையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். தைரியமா இருங்க. அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியன் தான் இருக்காங்க. சரிங்க. இப்போ கல்லறை பற்றி பார்த்தோம், ஆசாரனை பற்றி பார்த்தோம். இப்போ நேரடியாக ஒரு அடுத்து உணர்த்து வரார் லேவியன். அவனும் கண்டுக்காமல் விட்டு போயிடறானா. மூன்றாவதாக அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு, அவர் சமாரியன், இன்னொரு தேசத்துக்காரன். கீழே விழுந்தவனுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் இன்னும் சொன்னால் லோ கேஸ்ட்கார் தான் அவர். கீழே விழுந்தவனுக்கும் அடிப்பட்டவனுக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் இவர் தான் ஹெல்ப் பண்ணாராம். இது இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தையே நமக்கு காட்டுறது. 33ஆம் வசனம் படிக்கலாம். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். இங்கிலீஷ்ல படிக்கலாம். But a certain Samaritan, as he journeyed, came where he was, and when he saw him, he had compassion on him, and went to him, and bandaged his wound, pouring an oil and wine, and he set him on his own animal, brought him to an inn, and took care of him. He brought him to an inn, inn,
இங்கிலீஷ் இன் மீன்ஸ் சத்திரம். அண்ட் டுக் கேர் ஆஃப் ஹிம், அவனை வந்து பராமரித்தானா. நல்லா போனீங்க. யாரோ முன்பின் தெரியாதவன் இவன் கீழே விழுந்திருக்கிறான். அவனை பார்த்தவனையும் அவன் கிட்ட வந்து மனதுருகுனானா. இந்த மனதுருக்கணும்னா நீங்கள் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் அடிக்கடிக்கு சொல்லப்படும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அநேக விதத்தில் மத்திய 14:14 பார்க்கலாம், 15:36 பார்க்கலாம், நீங்கள் 32 பார்க்கலாம். இதெல்லாம் என்ன வசனங்கள் பார்த்தா இயேசு மனதுருகினார்னே வரும். As soon as he saw the multitude of the people, immediately his heart began to move with compassion. அவர் திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்படாத ஆடுகளைப் போல இருக்காங்கன்னு சொல்லி அவங்களை பார்த்தோன்னே மனதுருகினார்னு இருக்கும். இந்த இயேசு கிறிஸ்துடைய மனதுருக்கும். கெட்ட குமாரன் வருகிறான், நந்து வரான், அப்பா அவனை தூரத்தில் பார்த்தோன்னே மனதுருகினார் இந்த வார்த்தை தான் இருக்குது. ஓடி போனாராம், ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கினார். அவன் மன்னிப்பே கேட்கல, ஆனால் இவர் ஓடி போய் கட்டி பிடித்து அவனை முத்தம் கொடுத்தார். இந்த மனதுருக்கம் கடவுளுடையது. அதுதான் இந்த சமாரியன். அதனால தான் கொஞ்சம் பேர் நல்ல சமாரியன் பேர் வச்சிருக்காங்க. இது வேற யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து அவர் ஸ்டோரியை சொல்றார். கீழே விழுந்திருக்கவனுக்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்லை, அவன் ஊர் ஜாதியா யாரும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் தான். அவர் பரிசுத்தம் உள்ளவர். நீ நானும் பாவிக, உன்னை என்னை தேடி வந்தார். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்தேசு உனக்காக எனக்காக மரித்தார்னு வசனம் சொல்லுது ரோமர் 5ஆம் அதிகாரத்தில். எப்போ? when we were still sinners, we were yet sinners, that is the time Christ died for us. நாம் பாவிகளா இருக்கையில், நல்லவங்களா இருக்கும் போது மரிக்கல, பாவிகளா இருக்கும் போது மரிச்சார். அதுல தான் அவருடைய அன்பு என்னன்னு விளங்குதுன்னு சொல்லுது. அவர் இயேசு கிறிஸ்து வெளிச்சங்க, நம்ம இருளில் இருக்கிறோம், இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு பைபிளில் சொல்லுது. ஆனால் அந்த வெளிச்சம் நம்மளை தேடி வந்தது. நம்ம விழுந்திருக்க இடத்துல, பாவத்தில் விழுந்திருக்க இடத்துல தேடி வந்தது. திருடங்கையில் மாட்டினா, அதுவும் சாத்தான் கையில் மாட்டி சிக்கொண்டு தவித்து கொண்டு குற்றுயிராக இருக்க சமயத்தில் நம்மை தேடி வந்த அன்பு. எனக்கு அன்பா இல்லை, அவன் வந்தானா, பரிதாபப்பட்டானா, மனதுருகினான். நெக்ஸ்ட் பைபிள் சொல்லுது, இவன் கொண்டு வந்த ஆயில், அவங்ககிட்ட இருந்த ஒயின், திராட்சை ரசம், இதெல்லாம் வச்சு பேண்டேஜ் போட்டு கட்டினான், காயம் கட்டினான். இதுதான் நம்ம பார்க்குறோம். பாருங்க, படிங்க. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி. சரி, இங்கிலீஷ படிங்க. But a certain Samaritan, as he journeyed, came where he was, and when he saw him, he had compassion on him, and went to him, and bandaged his wounds, pouring on oil and wine, and he set him on his own animal. Pouring on oil and wine, and he bandaged his wounds. காயம் பட்டு இருக்கிறவன என்ன போட்டாராம்? நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெயும் திராட்சை ரசம். நம்ம பைபிள் எப்போதும் திராட்சை ரசம்னா இயேசுவின் ரத்தத்தை தான் குறிக்கும். எண்ணெய் அப்படின்னு சொன்னாக்கா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை குறிக்கும். உன்னுடைய காயம் சாத்தானால் உண்டாக்கப்பட்டது. யாரோ மனுஷன் உன்னை காயப்படுத்திக்கலாம், சொல்லால அப்படியே வெட்டி தள்ளிட்டுக்கலாம், மனசை ஒடிச்சிட்டுக்கலாம். உடைந்து போன மனசுக்கு வேற எந்த மனுஷனாலும் காயம் கட்ட முடியாது. இயேசு கிறிஸ்துடைய அபிஷேகமும் அவருடைய ரத்தமும் அவருடைய கனிகரமான பேச்சும் வார்த்தைகளும் தான் உன் காயத்தை கட்ட முடியும். தவிர இந்த உலகத்தில் உன் காயத்தை ஆற்றக்கூடிய மனுஷன் யாரும் கிடையாது. எந்த ஒரு மனுஷனாலும் முடியாது. அவர் ஒருவரே உன் காயத்தை ஆற்றுகிறவர். ஆமாங்க, காயப்பட்டு இருக்கிறியா? யாரோ பேசின வார்த்தை உன்னை கொன்னுடுச்சா? யாரோ பேசின வார்த்தை உன்னை வெட்டி தள்ளிடுச்சா? நீ கீழே விழுந்த நிலைமையில் இருக்கிறியா? உன்னை தூக்கி விட ஒரு ஆண்டவர் உண்டு. உன்னை தூக்கி எடுத்து எல்லாருக்கும் முன்னாடி நின்று உன்னை அழகு பார்க்குற கர்த்தர் உண்டு. ரொம்ப சீக்கிரத்தில் நடக்க தான் போகுது. கர்த்தர் உன்னை உயர்த்த தான் போகிறார். எந்த கண்கள் உன்னை கீழே பார்த்துச்சோ அதே கண்கள் உன்னை மேலே பார்க்க போகுது. உன்னை வாளாக்காமல் தலையாக்க போகிறார், கீழாக்காமல் மேலாக போகிறார். எல்லா கண்களும் கண்டு பிரமிக்கிற அளவுக்கு செய்ய போகிறார். ஆகாது என்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல்லாயிற்று என்று சொல்லப்படுகிறது. இது கர்த்தரால் ஆயிற்று. இது நம் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆமாங்க, the stone that has been rejected become the chief cornerstone.
It is the Lord's doing. It is marvelous in our eyes. Yes, it is the Lord's doing. கர்த்தர் தான் செய்வார். உன்னை எல்லாருக்கும் முன்னாடி உயர்த்துவார். எந்த கண்க உன்னை கீழே பார்த்துச்சோ அந்த கண்கள்லாம் பிரமிக்க போகுது. கர்த்தர் செய்தார்னு வசனம் சொல்லுது. அவங்களால நம்ப முடியாது. இவனா இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டான். ஆமா, அது கர்த்தருடைய செயல். கர்த்தர் தான் உயர்த்துறது. எனக்கு அன்பால காயம் கட்டினாராம். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இந்த காயம் கட்டுகிறது ஒரு பாஸ்டர்களுடைய டியூட்டி. இயேசு கிறிஸ்து போதகர்களுக்கு ஆடுங்களை மேய்க்கணும், ஆடுங்க காயம் படும், ஆடுங்களுக்கு காயத்தை நீங்க கட்டணும். யாரோ உடைச்சு அனுப்புவாங்க, அதை கட்டணும்னு. சர்ச்சில் வந்து நீங்க உடைக்காதீங்க, அதுங்களுக்கு காயத்தை கட்டுங்கன்னு தான் சொல்லியிருக்கார். இதை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, மேய்ப்பரும் ஆடுகளும் என்ற சொல்லுகிற தலைப்பில் நீங்க பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் புத்தகம் 34ஆம் அதிகாரம், புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் 34 verse 4. நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும். கர்த்தர் பாஸ்டங்களுக்கு சொல்றாரு, ஊழியக்காரருக்கு சொல்றாரு. அந்த நாட்கள் இந்த மேய்ப்பருங்க ஆடு சரியா கவனிக்கலையா, ஆடை மேய்க்காம இவங்களே மேய்ஞ்சிட்டாங்களாம். They should feed the lambs or sheep. Instead they fed everything what belongs to the sheep. மேய்ப்பருங்களே சாப்பிட்டாங்களாம், ஆட்டி ஆட்சி சாப்பிட்டாங்க. அதுக்கு அவர் சொல்றார், கர்த்தர் பேசுறார் மேய்ப்பருங்களுக்கு. 4ஆம் வசனம் பாருங்க மீண்டும். நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும். நீங்கள் பலவீனமான ஆடுகளை, என் ஆடுகளை பலப்படுத்தாமலும், நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும். நசல் கொண்டதுன்னா நோய் பிடிச்சதை நீங்க குணமாக்காமலும், எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும். எலும்பு முறிந்த ஆடுகளை பாஸ்டர்களை நீங்க அவங்களுக்கு காயம் கட்டல, துரத்துண்டவைகளை திரும்பி கொண்டு வராமலும். துரத்தப்பட்ட ஆடுகள், போய்விட்ட ஆடுகளை நீ திரும்ப கூட்டி கொண்டு வரல. காணாமற் போனவைகளை தேடாமலும், காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமுமாய் அவைகளை ஆண்டீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். ரொம்ப பலாத்காரம், கோபத்துல, வன்மத்துல அவைகளை அடித்து தள்ளுறீங்க அப்படின்னு சொன்னார். இங்கிலீஷ பாருங்க. The weak you have not strengthened. God says to the pastors, to the shepherds, you are not strengthened the weak or feeble animals, that is about sheep. You are not strengthened the weak, nor have you healed those who were sick, nor you have healed those who were sick, nor bound up the broken, nor brought back what was driven away, nor sought what was lost, but with force and cruelty, you have ruled them. With force and cruelty you have ruled them. You did not bring back the sheep that has been lost. You did not seek after them. அதுங்களை தேடி கூட போகல, அதை கண்டுக்கல அப்படின்னு கர்த்தர் சொல்றார். எனக்கு அன்பால, காயம் பட்டப்பட்ட ஆடுகளுக்கு காயம் கட்டணும், இது டியூட்டி. கர்த்தர் அப்படித்தான் சொல்றார். அந்த நல்ல சமாரியன் ஸ்டோரியில எப்படி தெரியுமா வராங்க, அவன் ஒரு நாள் அந்த சத்திரத்துல அந்த நோயாளி வச்சு பராமரித்தானா. மறுநாள் அவன் போகும்போது, ஏன்னா அவனுக்கு நிறைய வேலை இருக்குது, அந்த சத்திரக்காரங்கிட்ட சொல்றான், நீ சற்று இவனை கவனிச்சுக்கா, அதுக்கு வேண்டிய பணத்தை நான் தரேன்ட்டு 2 தினாரியஸ் அப்ப கொடுத்தானா. பணத்தை கொடுத்துட்டு, நீ அவனை கவனிச்சுக்க, உன்னை சும்மா விடல, எல்லாத்தையும் நான் பணம் கொடுத்துட்டு போறேன், அவனை கவனிச்சுக்க. யாருங்க இவன்? கீழே விழுந்தவன் யாரு? அடிப்பட்டவன் யாரு? இவன் யாரு? இவனுக்கு ஏன் அவன் பணத்தை செலவு பண்ணும்? சத்திரக்காரன் கொடுத்து இவனை கவனிச்சுக்க, நல்லா பராமரிச்சுக்க. ஒரு சமயம் எக்ஸ்ட்ரா நீ செலவு பண்ணினா, இவன் ட்ரீட்மெண்ட்க்கு ஜாஸ்தி ஆச்சுன்னா, நான் திரும்பி வர போறேன், எல்லாத்தையும் நான் பே பண்ணிடுறேன்னு சொல்றான். ஆமென். இதாங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் சீக்கிரம் வரேன்னு சொல்லி இருக்கிறார், திரும்பி வர போறேன். பாஸ்டர் கிட்ட ஆடுங்களை கொடுத்துருக்காரு, என் ஆடை நல்லா பார்த்துக்கோ, காயப்பட்டது காயம் கட்டு, கண்ணீர் விட்டுக்கு தைரியப்படுத்து, நிம்மதி இல்லாததுக்கு என் வார்த்தையை சொல்லு, அதைரியமா இருக்கவங்களுக்கு தைரியப்படுத்துங்க, நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் கர்த்தர் சொல்றேன். இதெல்லாம் கற்றுக் கொடுங்க, என் வார்த்தையை போஷிங்க, என் வார்த்தையை கொடுங்க, வார்த்தையை ஃபீட் பண்ணிட்டோம். ரொம்ப நீ ரிஸ்க் எடுத்து ரொம்ப வேலை செய்தினா, நான் திரும்பி வரும்போது அதையும் உனக்கு பே பண்றேன்றார் கர்த்தர். சும்மா ஒன்று விட்டுல, அதையும் நான் கொடுக்குறேன், மீண்டுமா நான் திரும்பி வரேன்னு தான் சொல்றார். ஆனா எசேக்கியேல் புத்தகத்துல ஆடுகளை மேய்க்கிற அந்த மேய்ப்பங்க சரியா மேய்க்கலையா, அது கர்த்தர் சொல்ற, நானே மேய்ப்பனா வருவேன்றார் கர்த்தர். நானும் ஒரு மேய்ப்பன் அனுப்பேன், நல்ல மேய்ப்பன் அனுப்பேன். அவர் பேர் டேவிட். தாவீது எப்போ செத்துட்டான்?
இன்னொருத்தர் அனுப்புறேன். யார் அது? இயேசு கிறிஸ்து, தாவீதின் குமாரன். அவர் பேர் டேவிட்னு பேர் வச்சுன்னு வரார். எனக்கமா இல்லை. அப்போ அவர் என்ன செய்வார்? அந்த மேய்ப்பன், நானே என்ன செய்வேன் கர்த்தர் சொல், நானே மேய்ப்பனாக இருந்து வாசிக்கலாம். அதே 34th சாப்டரில், நீங்கள் செய்யலை, ஆடுகளை குணமாக்கல, காயங்கட்டல, நான் என்ன பண்ண போகிறேன்? 15ஆம் வசனம் பாருங்க, 16 15 போத படிங்க. என் ஆடுகளை நான் மேய்த்து, என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று, அவைகளை நான் மடக்குவேன். என் ஆடுகளை மேய்த்து அவைகளை மடக்குவேன்னா அவங்களை படுக்க வைப்பேன், உறங்க வைப்பேன். மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கிலீஷ் பாருங்க, 15th verse. I will feed my flock. I will feed my flock. And I will make them lie down. I will make them lie down. I will feed my flock and I will make them lie down. Says the Lord. அதுங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து தூங்க வைப்பேன், உறங்க வைப்பேன், ரெஸ்ட் எடுக்க வைக்க வேண்டாம் என் ஆடுங்க. நெக்ஸ்ட் பாருங்க 16ஆம் வசனம். நான் காணாமற் போனதை தேடி, நான் காணாமற் போனதை தேடி, துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து, துரத்துண்டதை திரும்ப கொண்டு, காணாத போனதை நான் தேடுறேன், துரத்துண்டவைகளை யாரோ துரத்திட்டு நான் திரும்ப கொண்டு வந்து, எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டி, எலும்பு முறிந்தவை ஆடுகளுக்கு நான் காயம் கட்டி, நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நசல் கொண்டது நான் நோய்வாய்ப்பட்ட ஆடுகளை நான் ஸ்ட்ரென்தன் பண்ணுவேன், நான் பலப்படுத்தி, நியாயத்துக்கு தக்கதாகதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமுள்ளவைகளை அழிப்பேன். கர்வம் பூச்சதை அழிப்பேன்றாரா நான் தெரியல. அது சரிங்க, புஷ்டியும் என்னமா பலமுள்ளவைகளை அழிப்பேன் சொல்றார். ஓகே, இங்கிலீஷ் பாருங்க. I will seek what was lost. I will seek what was lost. God says, you did not seek after the sheep that has been lost, but I will seek the sheep that has been lost. Once again. I will seek what was lost. I will seek what was lost. And bring back what was driven away. And bring back what was driven away. Bind up the broken. Bind up the broken. And strengthen what was sick. And strengthen what was sick. But I will destroy the fat and the strong. And I will destroy the fat and strong. And feed them in judgment. And feed them in judgment. கர்த்தர் சொல்றார், நீ என்ன செய்யலையே ஆடுக்கு நானே மேய்ப்பனா இருந்து செய்வேன்னு சொல்றார். அதனால எனக்கு அன்பாகல, இந்த நல்ல சமாரியன் ஸ்டோரி இன்னும் முடியல, ஆனால் நான் முடிச்சிடறேங்க. இன்னும் பேசணும்னா நிறைய இருக்குது. அதனால நீயும் நானும் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதை தான் பைபிள் சொல்லுது. இரக்கம், நல்ல சமாரியன் ஸ்டோரியில் இரக்கம். அதே தான் பாருங்க, நீங்கள் தானியேல் புஸ்தகத்தில் பைபிளை சொல்லுது, அந்த வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். 42 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் அப்படி சொல்லுது, ஆனாலும் தமக்காக அல்ல மற்றவர்களுக்காக அவர் மரிப்பார். இயேசு கிறிஸ்து தான் தனக்காக சாவல, பாவிகளாக நமக்காக மரிச்சார். அவர் என்ன பாவம் செய்தார்? பாவத்தை அறியாதவர், பாவத்தை அவர் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இல்லை, அவரிடத்தில் பாவம் இல்லைன்னு சொல்லுது. பாவம் அறியாதவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார்னு சொல்லப்படுது. உனக்காக எனக்காக தான் அவர் சிலுவையில் மரித்தார். உனக்கு பதிலாளாக, உன் சப்ஸ்டியூட்டாக, நீ அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் வந்து அடிபட்டார். நீ ரத்தம் சிந்த வேண்டிய இடத்துல உனக்கு பதிலாக அவர் ரத்தம் சிந்தினார். நீ மரிக்க வேண்டிய இடத்துல அவர் உனக்காக மரணத்தை உத்தரித்தார். நீ உனக்கு நீடிய வாழ்வு கொடுப்பதற்காக, இந்த உலகத்தில் ரொம்ப நாள் நீ வாழணுன்றதுக்காக, அவரிடத்துல எல்லா நாளும் நீ வாழ வேண்டுவதற்காக அவர் தான் உயிரே கொடுத்தார். எனக்கு அன்பால தான் நல்ல சமாரியன் இரக்கத்தை பற்றி இயேசுநாதர் போதித்தார். நீயும் இரக்கம் செய்ப்பா, மற்றொன்று இரக்கமாயிரு, நீ பிழைப்பாய், அப்படி தான் சொன்னார். அதனால மெய்யாகவே இந்த கதை மூலமாக இயேசுடைய சிந்தனை உனக்கு எனக்கு இருக்கணும். மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது. கர்த்தர் சொல்றார், நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற சமயத்தில் உன் வெளிச்சம் பிரகாசமாக இருக்குமா, அந்த பிரகாசத்தை மற்றவங்க பார்த்து தேவனை மகிமைப்படுத்துவாங்கன்னு சொல்லப்படுது. All your good works, good deeds after you got saved, that will be as bright as the light. Bible says, by looking at the light, the people will glorify God the Father, Jesus said. அதனால எனக்கு அன்பால இரக்கமுள்ளவர்களாக இருப்போம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார்கள். Blessed are the merciful, they will receive the mercy. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். நம்ம மத்தியிலுக்கு தானே ரெவரண்ட் பாஸ்டர் டி மாறன் அவர்கள் முன்னாடி வந்து அவர் நமக்காக ஜெபம் செய்வார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் சர்வல நாமத்தில்
உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஐயா. இந்த கால ஆராதனை கத்தாவுடைய தேவதாசர் மூலியமா நீ பேசின ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கத்தாவே, ஒரு ஆசனுடைய வேலை என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கத்தாவே இந்த கால வேலை கர்த்த நீர் எங்களுக்கு கருத்தா நீ போதித்ததுக்காக நன்றி அப்பா. ஆசரன் கத்தாவே இஸ்ரவேல் கோத்திரத்தை சுமக்கும்படியாக ஆண்டவரே அந்த 12 கோத்திரத்தை சுமக்கும்படியாக கத்தாவே ஒவ்வொரு ஆசரன் கத்தாவே ஜனதுடைய பாரத்தை சுமக்கும்படியாக அவருடைய காரியங்களை கட்டும்படியாக தேவன் இந்த காலை நீ வெளிப்படுத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நல்ல சமாரியனை போல கத்தாவே காயங்களை கட்டும்படியாக என்னையை வார்த்தைக்கும்படியாக ஆண்டவரே அவனை பராமரிக்கும்படியாக நீ நல்ல சமாரியானே வந்து எங்களுக்கு வெளிப்பாடு தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இதே போல கத்தா நாங்களும் கத்தா அநேகர் மேல ஆண்டவரே கத்தாவை பரிதபிக்கும்படியாக ஆண்டவரே கரிசன ஊழியக்காரன ஒரு ஆசரணியை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளை கத்தாவே அப்போஸ்தலனாகிய கத்தாவே பவுல் சொன்னது போல கத்தாவே நாங்கள் எப்போது வீழ்த்திருந்து ஜெபிக்கவும் திருடன் வருவது போல உங்களுடைய வருகை இருக்கிறபடியால் நாங்கள் எப்போது வீழ்த்திருந்து ஜெபிக்கவும் ஆண்டவரோட வார்த்தை கேட்கவும் உங்களுடைய கதை சார்ந்து வாழ கர்த்தர் நாளை எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நான் ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசாயா 34 அதிகாரத்தை சொன்னது போல என் ஆடுகளை கட்டுவேன்னு சொன்ன வார்த்தைக்காக காயங்களை கட்டுவேன் ஆண்டவரே, நோய்களை குணமாக்கும், எலும்பு முறிந்ததெல்லாம் கட்டுவேன் சொன்னது போல ராஜா அநேக பாரத்தையும் கண்ணீரை நாங்கள் சுமக்கும்படியாக இந்த நாளை எங்களை வைத்ததுக்காக நன்றி. தேவ செய்தி குத்தும் தாசன் என்ன நீ வல்லமை பயன்படுத்துங்க. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீ ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளில் கத்த முடியும் மகிமை ஒவ்வொரு கூடாரத்திலே இறங்கட்டும் அப்பா. இந்த நாளில் கத்த எந்த ஒரு கொள்ள நோய்களுக்கும் ஆண்டவரே சத்துடைய கிரியைகளுக்கும் பாரங்களுக்கும் கண்ணீர்களுக்கும் சபையின் குடும்பங்களை விலகி நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க. இது பார்க்கிற ஒவ்வொரு கத்தாவை குடும்பத்தையும் ஒவ்வொரு நபரையும் இயேசுவின் நாமத்தில் நீ ஆசீர்வதிக்க முடியாது நான் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் நீர் நாள் எங்க மத்தியில் நீ பெரிய காரியங்களை நீ செய்து கொண்டிருக்கிறதுக்கா நன்றி. உங்களுடைய சிந்தனை எங்களுக்குள் ஆளுகை செய்யா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல கிறிஸ்துடைய சிந்தனை உங்களை ஆளுகை செய்ய முடியாத வார்த்தைக்காக உமை போல எங்களை மாற்றுங்க ராஜா. ஆண்டவரே தேவச்சது கொடுத்த தாசனை நீ பயன்படுத்துங்க. உங்களுடைய கரம் ஒவ்வொருவோடு இருந்து வழிநடத்துங்க. எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தாழ்த்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தவான்களுடைய அன்னை ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானமும் இந்த நாளில் தேவச்சது தாசன் குடும்பத்தோடும் சபையார் அனைவரோடும் யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொருவரோடும் தேவ பிரசன்னம் சமாதானம் சந்தோஷம் இன்றும் இன்றும் சதாக்களும் தங்கி இருப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசு நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார்.